மரகத மாலா என்ற பெயரோடு எந்தவித குறைவில்லாமல் சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்னதாக வளர்க்க முடியாது. அப்படி அழைக்கிறமே பல்லு வளர்க்கும் போது நாக்கு வச்சத்தோட வாக்கு சுத்தமா வரும். எங்க அம்மா சொன்னாங்க என் பையன் ஆனை வளர்க்கணும், ஆனை பல்லு வளர்க்கடா, ஆனை பல்லு வளர்க்கடா, நீ பல்லு வளர்க்காடா பல்லு எல்லாம் தேஞ்சிடும் சொல்லி பல்லு வளர்க்க சொன்னாங்களா? அதனாலதான் மண்டி அது நீட்டுக்கு நிக்குது வெளியே.
சாரியா பிடிச்சுக்கிறேன். எங்க டேய், பல்ல ஆடுல பால குறையே. ஆ. ஏன்டா உனக்கு காலத்தாமதம்? நான் பால் கறக்க போன பாவம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. டேய், ஓ பால் கறக்க போனா கூட இப்படி ஆகுமா? எங்க வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணுக்குதுமா. ஆ, ஆ. அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி இல்லாத பால் கறக்குது. அடடா, கவலை கறக்குது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. உடல் எல்லாம் சரி கிடையாது. பால் கற வர நேரம் ஆயிப்போச்சு. ஆ. போய் பால் கறந்து ஊத்துறா பையன். சரி. நான் முன்ன பின்ன பால் கறக்கலமா. கறக்கலையே. எப்படிதான் பால் கறக்குறாங்கன்னு பார்த்தது கூட இல்ல. பார்த்தது கூட கிடையாது. நான் போய் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டு மாட்டான போய் சுத்தி சுத்தி வரேன். சுத்தி சுத்தி வர முன்ன பின்ன பால் கறக்கலையே. கறக்கலையே. இந்த மாட்டை நின்னுக்கிட்டு கறக்கத்தா உட்காந்து கறக்கத்தா? ஏன் பத்துக்கிட்டு கறக்கத்தானே? பத்துக்கு எப்படிமா பாலை கறப்பேன்? குட்டி பையன் என்ன சொல்றான் பாரு. என்னது வாயை போட்டு உரித்தா? இந்த வாயை போட்டு உறிஞ்சா அந்த பாலை யாருப்பா வாங்கி குடிப்பாங்க? நீதான்டா குடிக்கணும். நான் மகளிர் குழுவுல லோன் வாங்கணுமா மாட்டேன். டேய், உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. ஆம்பளை நம்பி யாருமா இப்ப லோனு தரான்? அதானே பெண்களுக்கு தாமா முதலிடம். முதலிடம் 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க. ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. ஆமா, கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க. சரி. அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. தராங்க. அவங்க 50,000 கொடுக்கறதும் போதும். கொடுக்கறது போதும். கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஆ. அந்த 19 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்து ஊட்டாண்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க பாரு. அப்படி என்னடா கேக்குறாங்க? அன்னைக்கு ஆம்பளை முண்டா 2 பேர் சிங்கிற வந்தீங்களா? செய்யாருல பணம் வாங்க. பணம் வாங்க. என் கட்டின அறிவு இல்ல. அறிவு இல்ல. உங்க ஜெலுமத்தா அரக்கம். யார கேக்குறா? இந்த பைப்பு பாய்க்கிறது கூட இவங்க செத்து புள்ளாண்டி. ஏய், செத்து புட்டா கூட லோனை தள்ளுபடி பண்ணி தள்ளுபடி ஆயிடுமே. மாசம் நம்மளுக்கு எல்லாம் வேலை தொழில் விட்டு ஊட்டான வந்து கேட்டாதான் பணத்தை கட்டுவாங்களா? கட்டுவீங்களா? உங்க ஜெலுமத்தா அரக்கம் யாரடா? அப்படின்னு 19 பேர் வாயில என்னன்னு வந்து ஆளுக்கு ஒண்ணு கேக்குறாங்க. அவங்க எல்லாரும் உனக்கு கேக்குறாங்க. ஏமா அந்த 50,000 வாங்கிக்கிட்டு நேரா மானாமதி சந்தைக்கு போனேன். சந்தைக்கு போயிட்டேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு. ஆ. வா ஆட்டுக்காரு. ஆட்டுக்காரர் இல்லப்பா, மாட்டுக்காரன் சொல்லிருப்பாரு. மாடக்காரு. பாப்பா என்னப்பா ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்க பாக்குறேன்னு கேட்டாங்க. ஆ, எப்பா மாடு ஒண்ணு ஓணுன்னு வந்தம்பா அப்படின்னு. பாப்பா நான் வாங்கி தரேன்னு இட்டுக்குன்னு போனேன். சரி. அவன் 2 வேளை பாலை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டி வந்துக்கிறான். ஏய், எனக்கு ஒரு சந்தேகம். கேளுமா. போன காசுல எதுக்கு அடிச்சு ஓட்டி வராங்க? ஏமா மடி சிந்தா இருந்தாக்கா ஆ, அது போன காசுல அடிச்ச உடனே மடி பெருசா தெரியும். ஆனாடா பெருசா இருக்கும். ஆமாமா. ஆ. இது காலையில 5 கறக்கண்டா. இது போயிதுக்க டப்பாயிரம் ரொப்புண்டா. டப்பாயிரம் ரொப்புண்டா. டப்பா ரொம்பச்சாடா. அது எங்கம்மா டப்பாயிரம் ரொப்புது? ஏன்டா? காலையில 1 லிட்டர் கறக்குது. ஆ. போயிதுக்கு 500 பால் தாமா கறக்குது. அது என் தலையில கட்டி 50,000 அவர் வாங்கின்னு போட்டாரு. அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. அவரு போனா போட்டோம். சரி. நீ தான் மாடு. சரிடா. ஏய், நீ நாட்டு வச்சு பார்த்து மாடு சொல்ல மாட்டியா? ஏம்மா, ஒரு பேச்சுக்கு சொல்றேம்மா. ஒரு பேச்சுக்கு. அங்க எப்படி பால் கறந்துன்னு காட்டுறேன். சரி, காட்டு காட்டு. நான் அடுக்கு செட்டில தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டு மாட்டோட போய் சுத்தி சுத்தி வரேன். சுத்தி சுத்தி வர முன்ன பின்ன பாலை கறக்கலையே. கறக்கலையே. இந்த மாட்டை நின்னுக்குன்னு கறக்கத்தா உட்காந்து கறக்கத்தா உக்காந்து கறக்கட்ட. அப்படின்னு சுத்தி வந்து மாட்டுக்கு பின்னால போயிட்டு அடுக்கு சட்டிக்கு வச்சுட்டு நீ வச்சுட்டு அடுக்கு சட்டில இருக்கிற தண்ணி அள்ளி அள்ளி அந்த மாட்டு ஐயோ ஏமாடியோ ஐயோ அதான் அடுக்கு சட்டில இருக்கிற தண்ணி மாடியில அடிச்ச பாவம். மாடு லட்ச பாவம். அந்த மாடு விட்டுச்சு ஒரு நான் ஒரு பக்கம் அடுக்கு சட்டி ஒரு பக்கம் மூளைக்கு மாத்திரா உருண்டு நடக்கிறோம். அன்னைக்கு இறங்குறது தாமா இது. அன்னைக்குல இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடந்த சாயங்கால கடனை முடிக்க முடியலையே. நான் நடு ஏரிக்கு போறதாக்கு அங்க போனா தான் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போய் அவசரமா உக்காரலான்னு உக்காந்தா எனக்கு முன்ன இதான் என்னால ஒண்ணுமே முடியலமா. டவுன் பஸ்ல ஏற முடியுதா? சரியான கூட்டம் ஏறுறாங்க. நான் போய் கம்பி பிடிச்சி நின்னுக்குன்னு வரேன். டிரைவர் நல்லா ஓட்டிக்கின்னு வராரு. வேகத்தடை வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு. அவர் பிரேக் அடிக்க தடை செய்வாரு. நான் எதிர்க்கிற ஆள் மேல போய் முற்று தாக்குது. எதிரில் இருக்கிறவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க. என்ன கேட்டாங்க? மலை மோடு மாரி எத்தான முற்றியே. முற்றியாடா? நீ வயிற்றுக்கு என்னடா துண்டு ஜெலும்பு எடுப்ப. இந்த ஜெலும்பத்தை வச்சிருக்கூடாது அப்படி நேரா செய்யாரு ஜிஎஸ்க்கு போயிட்டோமா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். போன உடனே எம்ஜிசி வார்டுல சேர்த்துட்டாங்க. எமர்ஜென்சி வார்டு. அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க. என் பெட்டை சுத்தி சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. சுத்தி ஆலோசனை பண்றாங்களா? பச்சை புஸ்தகத்துல கூட இல்லையப்பா. தீனப்பா மலை மோடு மெரிக்குது. இத வெட்டி எடுக்கத்தா அரைச்சி எடுக்கத்தா இல்ல ஓரம் மர கேஜி தானும் தெரிஞ்சு இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்பு. அடுத்த வாரம் மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராரு. அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலான்னு துரத்துட்டாங்கம்மா. ஏமா எங்க ஊடு எங்க தெருவுல கட்சி ஆகுது. வெடிக்கலாம் டீ கடைக்கு போலான்னு எழுந்து நண்டு வருவேன். எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருங்க வாசல்ல சாணம் தெளிப்பாங்க. என்ன பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்ன திட்டிக்கினே
ஏன் வீட்டு உள்ள ஓடுற ஏன் தாவிட திட்டுறாங்க நல்லவனெல்லாம் நாள் வந்து வாரிக்கின்னு போகுது பாருக்கிட்டு போகுது காலங்காத்தால அண்ணன் கூட மாதிரி ஆட்டிக்கின்னு தெரு அழுதுக்கணும் வரானு இவனை தூக்கின்னு போலியே தூக்கி பாருங்க அங்க பாவி ஏமா இவன் மாண்டே வலி எங்க வச்சுட்டு தேடுறானோ அவன் எங்க வச்சுட்டு தேடிக்கிறானு அப்படின்னு எல்லாரும் எனக்கு திட்டுறாங்கம்மா திட்டுறாங்க இந்த ஜென்மத்தை வச்சிருக்க கூடாது வச்சிருக்கதுரா அப்படின்னு போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறி மைனும் வயிறு புடிச்சிட்டோமா அடப்பாவி 9 மணிக்கு ஏறி புடிச்சவன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வயிறை புடிச்சு தொங்கி நிக்கிறேன் டேய் நீ சாக்கச்சு சாவல அன்னைக்கு தான் சடோனம்மா என்னடா நம்ம நேரம் கரண்ட்ல கை வச்சா கூட உயிர் பாலி உயிர் போலையே அப்படின்னு கவுரி எடுத்துன்னு போய் மரத்துல சுருக்கு போட்டு மரத்த மேல ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கின்னு மரத்த மேல இருந்து குச்சிட்டோமா அது என்ன கலை ஏமா அது முருங்கை காலை பழகுதுமா அது வச்சுக்கிச்சுமா டேய் இதுக்கு மேல என்னால பொறுக்க என்ன முடியாது செய்ய போற வெடிகால 5 மணிக்கெல்லாம் கோய்கறி கடையான போலான்னு எதுக்கு பாய் மசூதிக்கு தொழுகைக்கு போய் வருவாரு வருவாரு தொழுகை முடிச்சுட்டு வந்தாருன்னா எடுத்துக்குவாரு கட்சி ஒண்ணு எடுத்துக்குவாரு அல்லா அக்பர் அல்லா பிஸ்மல்லா அல்லாஜி அல்லா அக்பர் அல்லா அவர் அர்த்தி என் பாரத்தை தீர்த்துருவாரு பாயாவது பார்த்து தீர்த்து வைப்பாரா வச்சிருவாரு சரி அது போகட்டும் ஏன்டா காலத்தாம கேட்டா கட்டு கதைகளை கொட்டி அழுதுருக்கிறேன் ஏமா இப்படியே பேசிக்கிட்டு பேர போத தெரியாது தெரியாது அப்பாவை அப்பா வருகிறார் வருகிறார் வருகிறார்
என்ன ஊர் சோறு துன்றதுக்கு பண்றானே. எனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவன் பெட்டிக்கார போலவே இருப்பான். அடி செருப்பால. எனக்கு ஒரு பிள்ளை பண்ணா பெட்டிக்காரன் தேடி இருப்பானா? அதாவது ஊடு பெட்டிக்காரோட எதுக்கு ஆமா. ஒரு பொண்டாட்டி காலையில சாணி போட போய் வருவா பாரு. ஏய் சாணி போடுவாளா? சாணி தெளிக்கும். ஆமா. அப்ப பெட்டிக்கார மூஞ்சி பார்த்தான்னா அப்படியே புள்ள போறேன்ற. ஓஹோ. இன்னும் யாரா கூட பேசிக்கிட்டு யாரா இருக்கும்? நல்லதில் ஒரு குடும்பம். நாய் வந்து புடுங்க. யாரா நீ எதுக்கு பேசினா? யாரா நீ என்ன போய் சொல்ற? ஊடு சோறு துண்டத்துக்கு பொண்ட பையன் சொல்ற? டேய் யாரா நீ? டேய் நான் பொண்ணு தெரியல. என்னுடைய நாடு அழகாபுரி நாடு. நாட்டு இளவரசர் முரளியன் நாடு. டேய் நான் மாப்பிள்ளை தேடி வந்துக்கிறேன்டா. அப்படியா? ஆமாண்டா. ஆகட்டும். மரகதபுரி நாட்டு இளவரசி பெயர் மரகத மாலா. ஆகட்டும். ஆமா. நானும் எத்தனையோ நாடு போய் வந்தேன். எங்க இளவரசிக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைக்கல. எல்லாம் தொக்கும் தொடையுமாவே கீழானுங்க. அதனால நான் தேடி தேடி என் கை கால்லாம் அசதியா இருக்குது. என்னால நடக்க முடியலடா. என்னடா அவுச்சுட பாடம் டேய் எங்க இளவரசி பாட்டா பாக்குறியா? சூப்பரா இருப்பாங்க. ஆமா பாக்குறியா? அதான் என் வாயில பூயிலடா. ஆமா நீ சூப்பரா கீழே வாழாங்க. ஏ பையா வீட்டுல சட்டி வைக்கும் போது எங்க அம்மா எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆமா நல்லா கிழி கொடுப்பேன். ஏய் எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க தப்பு தவறி கூட நாட்டா பூசு வேலை அவாரும் வீட்டாண்ட போய் நிக்காதடா. யாரு வீட்டாண்ட போய் பூசு வேலை அவாடு கீடும் அந்த வீட்டாண்ட போய் நிக்காரு. நான் கண்ணு போட்டுடுவேன். நான் கெடியாரி போடுவேன். சேங்கனை போடுவேன். நான் என்ன போடுவேன்? நான் ரொம்ப அழகா கீழேன். நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா 3 வீட்டு கூட பிடிங்கி சுத்தி பாடுவாங்க. ஏன் நாய்கா கீழே? ஏய் அழகாபுரி நாட்டு இளவரசர் பெயர் முரளி. எங்க இளவரசிக்கு தகுந்த மாப்பிள்ளை யார் என்றால் இவர்தான் சொல்ல வேண்டும். டேய் வருகின்ற வெள்ளிக்கிழமை கூப்பிட்டாமல மாட்டிக்கலாமா? அன்னைக்கு வரியா எங்க நாட்டுக்கு வாணி. நான் உனக்கு கல்லு சட்டினி வச்சுட்டாரு. கல்லு சட்டினி. ஏய் இப்ப கூட 4 பொடாட்டா துண்ணுட்டு வந்துக்கிட. நீ என்ன சொல்ற? பாரு மலமா கும்மி அடிச்சு ஏய் நெஞ்சில நெஞ்சு உள்ள சந்தோஷமா போன விஷயம் என்னடா ஆச்சு? அப்படியா? இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கு. இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தா போச்சு. என் மகனுக்கு பொருத்தமான பெண். இன்றைய இன்னும் வரவில்லையே. அவர்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்க. பாருங்க உடம்பு பாரு அழகாபுரி நாடு. பெயர் வந்து முரளி. நாட்டு இளவரசர். ஆமாங்க ரொம்ப அழகா கீழாரு. ரொம்ப அழகா இருக்காரு. அது மட்டும் இல்ல இவருதான் என்னுடைய மகளை கொடுக்க போறேன். வெள்ளிக்கிழமையே நான் ஒப்புட்டாமல மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டுங்க. சொல்லிட்டியா? ஆமா புரியுது. நம்ம
நாம பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதோ வருகிறார்கள். என்னடா வடம்பொழிய பாடிக்கணுமாடா பையா குள்ளப்பையா? என்னடா குள்ளப்பையா? என்னத்த டாக்டருங்களே குழம்பு போய்க்கிறாங்க. அவங்க பச்சை புஸ்தகத்திலேயே இல்லையா? ஆமா, தலை பிச்சுக்கிறாங்க 2 டாக்டர். என்ன ஃபுட்பால் மேடு படிக்க வேணாம். வாங்க வாங்க எதுமா பாசட்ட பரிமாறிக்கலாம். எனக்கு வந்துச்சுல என்னடா பெண்ணோடா எனக்கு எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. ஏன் பையா பையா நீ ரொம்ப அழகா இருக்கிற திட்டு ஏன்டா தட்டுல அடிக்கிறா? டேய் திட்டு வராத போய் அடி போ. எங்க அம்மா திட்டாங்க. அண்ணா பெச்ச உருத்தல் பெச்சக பசங்க போவாதா உன்னை அடி போவாங்க. எங்க அம்மா திட்டுறாங்க. நான் அடிக்க மாட்டேனா? நான் உங்களுக்கு வர மாட்டேன். நீங்க அடி அடி நின்னு அடி பாடுகள் போய் எப்படி அடி நின்றா நீ? சரி மாலை எடுத்து வச்சுக்கோ. அன்பு அன்பு ஐயா யார் இவன்? இவன இந்த நாட்டு காவலாளி. காவலாளி ஐயா, காவலாளிங்க. ஐயா அது நம்ம இளவரசர் குத்து நம்ம எடுத்து வந்து அவனுக்கு தோட்டா வெடி வைக்கிறீங்க. நான் பேர்ல வச்சு பிட் பண்ணிட்டு கேக்கி போய் கிரி சொல்லிட்டு கமால் வச்சாலும் பத்து செய்து போறோம். அப்படி அண்ணா என்ன கேக்குது? நான் தாரே நானா இல்ல நான் ஊர்ல வந்து நான் போகும் போட்டானே. அண்ணா உனது மகனுக்கு மகளை கொடுக்க சம்மதம். எனக்கு பூரண சம்மதம். உன் மகள் புகைப்படத்தை பார்த்தேன். பார்த்தாயா? நன்றாக எனக்கு பிடித்திருக்கிறது. அப்படியா? ஆகட்டும். தாமதத்தை மாற்றிக் கொள்ளலாமா? ஆகட்டும். பெண் எனது பிள்ளை எனவே பெண் உனக்கு. பெண் எனது இல்லை. மகாராஜா வரவ நம்பட்ல தாலி கட்டின்னு வாய் வாளோ இல்ல போய் மூணா நாத்து அத்துன்னு வருவாளோ. எனக்கு தெரியல அகத்து பண்ணமா நடக்குதே. டேய் வாயை மூடுடா. தோல்வி தான் வெற்றி கருவுது. ஏன் நாங்க ஃபுட்பால் மேட்ச் தான் நடக்குது. ஏய், அதெல்லாம் தேவையில்லடா. மாட்டில் இறங்கி இருந்தாலும் என்னுடைய மகளை நான் அழைத்து வருகிறேன். நீங்க மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. ஆகட்டும், திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்கிறேன். திருமணம் வருகின்ற வெள்ளிக்கிழமை, கொல்லியோ சனிக்கிழமை, தனி போனா தனியா போவாது. ஞாயிற்றுக்கிழமை, நாய்ப்படாது பாடு. திங்கட்கிழமை, 24 செவ்வாய்க்கிழமை, வாயோ புதன்கிழமை, புத்திரங்கிற பாம்பு வெளிய வராது. வியாழக்கிழமை, விசாயமா கசாயமா மீண்டும் அந்த வெள்ளிக்கிழமை தான் வருது. சரி, அதெல்லாம் வேணாம். அதாவது மார்கழி மாசம் 4 ராவுகளும் தாலி கட்டுறோம் தாலி அறுக்கிறோம். என்ன சொல்ற? ஏடா டேய் நல்ல வாக்கியம் அறுக்க சொல்றானே. டேய் தாலி அறுக்க சொல்லியடா. ஏண்டா குரு பேசக்கூடாது. தாலி அறுக்க ஐயோ தாலி அறுக்க எங்க இல்லைச்சு போய் தாலி அறுக்க சொல்றேன். டேய் என்ன வேலை நல்ல வேலை நடக்குது. ரெண்டு பேரை சேர்த்து என்னடா வார்த்தை? ஏடா டேய் அது இடமா இது? வாயில வந்துக்க. போடா. நான் போய் வரேன். நான் பொண்ணுக்கு வரேன். பொண்ணுக்கு வரேன். லால்ல வரோம். நீ நாலு வரியா? போட்ட நான் பஸ்ல வரேன்டா. நீ எங்க தர எங்க பெரிய நாடு. எப்படி பணம் ஒம்பக்குதுடா. எடுத்துக்கிட்டு வாடா. என்னமோ சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? மடியில கட்டி சகுனம் பார்க்கற கதை. அது போல நிலைமை ஆகி போச்சு. சேர்த்து வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு நான் உன் புள்ளியா? ஏய் இப்ப தெரியுமா? சொன்ன போல நீங்க
செஞ்சேன். ஆமா என் மகனை கேட்காம இவ்வளவு வேலை செய்துட்டோம். ஏண்டா என் மகன் என் சொல்ல தட்டி நடக்கிறது கிடையாது. நடக்க தெரியாது. சொன்னா போதும் அப்படியே. இப்போ தாசிக்கு நடந்து அவனு என் மகனை கையோட கூட்டு வரணும்டா. இப்படி வாங்கடா வைக்கு. இப்பதானே நம்புறீங்க கூட கருங்க. என் மகன் இருக்கிறால உனக்கு தெரியும். எனக்கு தெரியும் என்ன பண்ண சொல்றான். ஏய் வாடா இடத்துக்கு. ஐயோ எப்பா எழுந்தே மூணு நாமத்தை போட்டு அமிச்சிக்கிறாங்க. நான் போய் அங்க வருவேன். உனக்கு நாமம்மா துணிமணி போச்சு